அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அகத்திக்கீரை சாறு செய்வது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேம்மா. அதுக்கு வகுத்தில் இருக்கிற புண்ணு, வாய் புண்ணு எல்லாமே ஆறும். அதை வச்சு அகத்திக்கீரை வச்சு என்ன சாறு செய்யலாம். அகத்திக்கீரை சாறு என்னென்ன தேவை, சீரகம், கசகசா, ஏன்னா அதெல்லாம் போட்டு நம்ம எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்மா. நம்ம இன்றைக்கி கீரை சாறு வைக்கிறது எப்படிங்க அக்கா சொல்ல போகிறோம். எல்லாத்துக்கும் கீரை சாரை பற்றி தெரியும், இருந்தாலும் அகத்திக்கீரை சாறு நம்ம எப்படி வைக்கிறதுங்கிறது இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். அதுதான் நமக்கு அதுக்கு உண்டானது தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்மா. இது ஒரு கட்டு அகத்திக்கீரை நல்லா அலசி நல்லா பொடுசு பொடுசாக கையிலே நம்ம பிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா இது ஒரு கட்டு அகத்திக்கீரை. சின்ன சீரகம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ, 2 ஆளுன்னா குழம்புக்கு தகுந்த மாதிரி சின்ன சீரகம் எவ்வளோ போடுறோமோ வகுத்து புண்ணு ஆற்றும். மஞ்சள் எடுத்துக்கோங்க. கசகசா ஒரு நல்லா கையளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 மிளகு போட்டுக்கோங்க. 10 மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 50 அளவுக்கு. உங்களுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால ஒன்றும் தீமை கிடையாது, எல்லாம் நன்மை தான். இது குளிர்ச்சியை தான் தருமே தவிர இது தீமை செய்யாது. அதனால் சின்ன வெங்காயம் நான் 100 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு உரப்புக்கு தாளிக்கிறதுக்கு 2 பட்டை மிளகாயை பிச்சு வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுறா இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றுறாலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அரைச்சிக்கிடுவோம். இப்போ இதை ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம இந்த வெள்ளைப்பூடு வச்சு அரைச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுமா. இது நம்ம எப்படி செய்முறை நம்ம பார்ப்போம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் எனக்கு தேங்காய் எண்ணெய் தான் பிடிக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறதா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வாய் புண்ணெல்லாம் ஆறும். இது நல்லா 1/4 கிலோ கறி, நெஞ்சு கறி வாங்கி சாறு வச்ச சமமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஒரு ஆரோக்கியமான எந்த ஒரு கெடுதலும் இல்லாதது. ஏன்னா அந்த காலத்தில் எங்கள் அம்மாவெல்லாம் இதெல்லாம் செய்வாங்க. மிளகா வட்டை, வதக்கிக்கிறணும். நல்லா வதக்கிக்கிறணும்னா தேங்காய் எண்ணெயிலே நல்லா அப்படி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினா கூட நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு வாய் புண்ணு, வகுறு புண்ணு, குடல் புண்ணு எல்லாமே நம்ம ஒரு சில பேர் கறிக்கடையில் போய் கறி வாங்க முடியாதுனா கூட நம்ம கீரையை வச்சு ஒரு கட்டு கீரையை வச்சு அதில் என்ன நன்மை, அகத்திக்கீரை எவ்வளோ நன்மையை செய்யுங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம அதனால தான் நம்ம அகத்திக்கீரையை பற்றி போட்டிருக்கோம். நல்லா நமக்கு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அதில் 2-3 கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கோம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், பட்டை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இதை மசாலாங்க நான் கையில் அரைச்சிருக்கேன். தேங்காய், கசகசா எல்லாத்தையும் வச்சு இதை அரைச்சிருக்கேன். இது நமக்கு ஆள் கூட எல்லாம் 2 ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 4 பேர்த்துக்கு நமக்கு வேணும்னா ஒரு பாத்திரத்தில் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இது கூட சேர்த்து இப்போ நம்ம கீரையை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இது நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா எண்ணெய்லேயே எண்ணெய் மசாலாவிலே சுருள நல்லா
வேக வச்சுக்கணுமா. நல்லா வேகணும் கீரை. இன்னும் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு, கல் உப்பு இந்த அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்குவோம். என்ன அகத்திக்கீரை தானே எந்த மாதிரி என்ன அதுங்க எப்படியாப்பட்ட வகுப்பு நெய் இது வந்து குடல் நெய் நமக்கு ஆக்கிடுமா. நம்ம நல்லா வந்து சுருளை வந்து இதுலேயே வந்து நமக்கு வந்து நல்லா வதக்கணும். அடி பிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு வறுத்து பொண்ணு ஆற்று. உங்களுக்கு எதுக்கு காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன்னா வந்து நமக்கு வந்து வகுத்தில் ஏற்கனவே புண்ணாக இருக்க வசி, வகுத்தில் வாயிலெல்லாம் புண்ணு இருக்கும். அதுக்கு அவசியம் தான் நான் வந்து மிளகாவத்தை வந்து சும்மா வந்து தாளிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கு தான் 2-3 மிளகு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு 10 மிளகு போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, கழனி அரிசி களைஞ்ச கழனி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டு. இதுக்கு தக்காளி எல்லாம் நம்ம எதுவும் போட தேவையில்லைம்மா. 2 களை களைஞ்சி அரிசி தண்ணியை கீழே ஊற்றிடணும். 3வது களைச்ச தண்ணியில் தான் நம்ம வந்து எடுத்து நம்ம இந்த அளவுக்கு செய்யணும். இதுக்கு வந்து நம்ம இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்தோன்னா பாருங்கள் எப்படி வந்து, அதாவது நம்ம கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு மேலே அது அவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் கொதிச்சுக்கிட்டு நல்லா 1/4 மணி நேரத்தில் வந்து கொதிக்கட்டும் நல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள். நமக்கு வந்து பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை தள்ளி விட்டுறாமல் பார்த்தீங்கன்னா தான் இதில் என்னென்ன செஞ்சு போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். மைதா மாவில் நான் கேக் போட்டிருக்கேன். ஏற்கனவே வந்து ரவை கேக் நான் போட்டிருந்தேன். இது மைதா மாவில் நான் கேக் போட்டிருக்கேன். இதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சிப்ஸு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பழைய சோறுன்னு சாப்பிட்டுக்கலாம், நம்ம தயிர் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம், சாம்பார் வச்சும் சாப்பிட்டுக்கலாம், ரசம் வச்சும் சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். கடையில் போய் இப்போ இது வந்து எப்படி செய்கிறதுங்கிறது செய்முறை பார்ப்போம். நம்ம வீடியோவை தள்ளி விட்டுறாமல் பாருங்கள். நான் அடுத்து வந்து மைதா மாவில், கோதுமை மாவில் அதை வந்து வீட்டில் வச்சு எப்படி ஸ்வீட் தயார் பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வீடியோவை தள்ளி விட்டுறாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்ஷா அல்லாஹ் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வந்து வீட்டில் இருந்த மெனிக்கை வந்து நம்ம வந்து சிப்ஸு வந்து மைதா மாவு வச்சு எப்படி சிப்ஸு தயார் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து சொல்ல போகிறோம். கடலை மாவுலாம் இல்லாமல் வீட்டில் இருந்த மெனிக்கை மைதா மாவு வச்சு ஏற்கனவே வந்து ரவை வீடியோ போட்டிருக்கேன்னா இப்போ வந்து மைதா மாவு வச்சு எப்படி சிப்ஸு. இது 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் மைதா எடுத்துக்கலாம். மைதா மாவு எடுத்துக்கலாம். அதை போட்டு நம்ம வந்து அந்த சூட்லேயே வந்து மைதா மாவு வந்து சட்டிலே வச்சு இப்படி வந்து கட்டி விழுகாமல் கொஞ்சம் வறுத்துக்கலாம்னா கருக்கிற அளவுக்கு இல்லை, அந்த நெய் காஞ்ச அளவுக்கு. நான் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றுறா இருந்தாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட வந்து தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லையா நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயில் நல்லெண்ணெய் தவிர நீங்கள் ஊற்றிக்கலாம். நீங்கள் சமையலுக்கு சாதாவாக எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா. இந்த மாதிரி நல்லா வந்து இப்படி வந்து வறுபட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாவு நமக்கு சிப்ஸு வர்றதுக்கு இப்போ வந்து வேறு பாத்திரத்தை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ
நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்தாச்சுமா. இதை வந்து நம்ம வந்து தண்ணி விட்டு எப்படி கழுவுறதுங்கிறத கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி போதும். உப்பு அதுக்கு தேவைப்பட்ட உப்பு இந்த அளவுக்கு போதும். நமக்கு 100 மைதா தானே, அதனால் வந்து இது சோடா மாவு, இது போதும் சோடா மாவு. இது வந்து ஏலக்காவும் சுக்கையும் பவுட்ரு பண்ணி நான் வச்சுருக்கேன். சும்மா ஒரு சின்ன துண்டு செரிமானத்துக்காக, மைதா மாவு போடுற வாசி செரிமானத்துக்காக. கொஞ்சோன்னு ஓமம், இந்த வருங்க சும்மா ஒரு பிடிச்ச அளவுக்கு நல்லா வந்து நான் உரலில் வந்து நச்சு வச்சுருக்கேன். பவுட்ரு ஆக்காமல் மிக்சியில் வச்சு பவுட்ரு ஆக்கிடாதீங்க. சும்மா வந்து நல்லா வந்து வாடையாக இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு வந்து போதும். நம்ம வந்து இதை வந்து இப்படியே வந்து இந்த மிளகாப்பொடி நம்ம வந்து கலந்துக்கலாம். நம்ம வந்து உரப்புக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் காரமாக போட்டிருக்கேன். பெரிய ஆள் இருக்கும்போது கொஞ்சம் கொடுக்கலாம், காரமாக போட்டிருக்கேன். இதே இது நமக்கு காரம் தேவையில்லைன்னா நம்ம வந்து காரத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து சிப்ஸ் வந்து தயாராகிடும். போதும். தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம ஊற்றணும், இல்லைன்னா தண்ணி வந்து இதாகிடும். நம்ம ஏற்கனவே வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கோம். நெய் போட்டிருக்கோம். அதனால் வீட்டில் இந்த மெனிக்க பிள்ளைங்களுக்கோ சோத்துக்கோ நம்ம வந்து சாப்பிடையில இதை வச்சு நம்ம வந்து சாப்பிடலாம். அந்த நேரம் ஒரு அப்பளமோ இல்லை, ஒரு வத்தலோ இல்லை அப்படிங்கையில் முட்டை கூட வாங்க போகாததுக்கு நம்ம வந்து இப்படி வச்சு செஞ்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம கண் எதிரிலே வந்து அவ்வளோ வந்து சுத்தமானதாக நம்ம வந்து பண்ணலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கணுமா. இது கொஞ்சம் உரப்பாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சிடலாம். ஏன்னா இப்போ மாவு ஏற்கனவே நல்லா நம்ம வந்து வறுத்துருக்கனால இலக்கம் கொடுத்து தான் இருக்கும். ஏன்னா ரஃப்பாக நம்ம போய் பிணைஞ்சிடக்கூடாது. ரஃப்பாக பிணைஞ்சோம்னா வந்து உங்களுக்கு வந்து சிப்ஸு மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே காடாக இருக்கும், எடுத்து சாப்பிட முடியாது, மொறுன்னு இருக்காது. இதுன்னா நல்லா நமக்கு மொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இந்த பாருங்க, பார்க்குறதுக்கு வெளியில் வந்து பார்க்குறதுக்கு கடலை மாவு போட்டோமா என்ன மாவு போட்டோம் பச்சரிசி மாவு போட்டோமான்னு தெரியாது. ஆனால் இது கன்ஃபார்மாக மைதா மாவு. என்ன அந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக. இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த பலகாயில் வந்து நம்ம வச்சு 3 விதமாக வந்து 3 உருண்டை போட்டுக்கிடுவோம். 3 உருண்டை போட்டு நம்ம வந்து நைஸாக வந்து தேய்ச்சிக்கிறணும். இப்போ தேய்ச்சாச்சுமா. இதை நம்ம வந்து நம்ம சைஸுக்கு சிப்ஸு மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லை அதை நல்லா பொடுசாக வந்து ஒரு டைமண்ட் சைஸ்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சீவல் மாதிரி வந்து நான் கட் பண்ணிக்கிறேம்மா. ஏற்கனவே நான் ரவை வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ரவை ஓயாமல் ரவையிலே நம்ம செய்ய முடியாது. ரவையும் மைதாவை சேர்ந்தது தான். அதனால் நம்ம வந்து மிக்சியில் அடித்து போட்டுக்கிட்டோம்னா ஜார் வீணாக போயிடும். எது இருந்தால் இதில் செய்யலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரியில் செய்யலாம். நம்ம அதை வந்து பொடிசாக நம்ம வந்து இந்த மாதிரி பொடிசாக நம்ம கட் பண்ணிக்கணும். பொடிசாக நம்ம கட் பண்ணி இப்போ நம்ம வந்து தட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதை பார்த்திங்களா, இதை வந்து
இது ரெண்டு ரெண்டாகவும் நம்ம வந்து அப்படியே சிப்ஸ் மாதிரி பெரிய எண்ணெய் சட்டியில் வச்சு பெருசாகவும் போட்டு எடுக்கலாம். நமக்கு அப்படியே நம்ம வந்து சின்ன வடைச்சட்டியை வச்சுருக்கனால வந்து இதை வந்து நம்ம வந்து பொடி பொடியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். நம்ம உங்களுக்கு வந்து கணத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நம்ம கனமாக போட்டோம்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த பொறுப்பு கிடைக்காது. அதனால தான் நல்லா வந்து லேசாக வந்து மெல்லிசாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இப்போ வந்து நல்லா கட் பண்ணியாச்சுமா. இப்போ எண்ணெயில் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கிறோம். நம்ம சாதா நம்ம வந்து சிப்ஸு மாதிரியே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் வந்து கனமாக போட்டோம்னா இதாகிடும். அதனால் சிப்ஸு மாதிரி நம்ம வந்து இப்போ எண்ணெயில் வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கிறோம். நமக்கு சாப்பாட்டுக்கு ஒரு ரசம் வச்சா கூட இதை வந்து தொட்டு நம்ம வெளியில் வந்து போகாமல் அப்பளம் இல்லை இது இல்லை வத்தல் இல்லை அப்படிங்கையில் ரசம் வச்சா கூட இதை நம்ம வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாமா. ஸ்நாக்ஸு மாதிரியும் கொடுக்கலாம். நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கும் இதை வச்சுக்கலாம். வந்து 100 மைதா மாவு கூட நான் எடுத்திருக்கேன். பாருங்க, நல்லா வந்து பொறுன்னு நல்லா வரும். நம்ம சாப்பிட்டு பார்த்தா நமக்கு தெரியும். அங்கே கடையில் வாங்கின சிப்ஸு மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு நல்லா வேகட்டும். சிம்மிலியாக வச்சு நல்லா முதல்ல எடுத்துகிட்டு இப்போ ரெண்டாவதும் போட்டாச்சுமா. ஏன்னா நிரம்பில்லைன்னு நினைக்காதீங்கம்மா. நம்ம வந்து மிளகா பொடி வந்து இது வீட்டில் இருக்கிற பொடி நம்ம போட்டிருக்கோம். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி காரத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரிப் வந்து மேலே வந்து அப்படியே வந்து மிளகா பொடி அந்த சிப்ஸு மேலே மிளகா பொடியை தூவி நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம்னாக்கா மிளகா பொடியை தூவி அந்த இது மேலே காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் தேவைக்கு அப்படியே லைட்டாக உப்பையும் தூவி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். 100 மைதா மாவில் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு 1/4 கிலோ சிப்ஸு கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து பொதுன்னு நிறையா இருக்கும். 1/4 கிலோன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு 1/4 கிலோ வாங்கினதுக்கு உண்டான கணிசமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் நம்ம எண்ணெயை இது பண்ணி எடுத்துக்கிடுவோம். டிஷ் பேப்பரில் கொட்டி இதை நம்ம தட்டில் மாற்றி வச்சுமா. எப்படி இருக்குன்னு கேளுங்க. சிப்ஸு நல்லா வந்து அற்புதமாக இருக்குது. நம்ம வந்து ஏன்னா ஏற்கனவே ரவையில் போட்டுன்றதும் நல்லா தான் பிரமாதமாக இருக்குது. எங்கள் வீட்டிலே நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம வந்து சரி அப்படியே வந்து மக்களுக்கு 4 பேர் தெரிஞ்சு சொல்லட்டுன்றக்காக நம்ம வந்து இதை சொல்கிறோம். பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கடையில் போய் நம்ம வாங்கினோம்னா அதில் என்னென்ன கலக்கிறாங்க. இப்போ நேரத்துக்கு நீங்கள் வேணும்னா பஜ்ஜி பவுடரை போட்டு காட்டலாம். அது நான் செய்ய மாட்டேன். நான் வந்து உண்மையிலே என்ன போட்டிருக்கோன்னா அந்த தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சுக்கிறேன். இப்போ நேரத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் அப்படி வந்து நம்ம வந்து தூவி இன்னும் கொஞ்சம் மேலே உப்பை தூவிக்கிட்டு நம்ம வந்து நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கடையில் வாங்கின சிப்ஸு அந்த கார சிப்ஸுக்கு அதுக்கு இது நம்ம தயிர் ஊற்றி தயிர் சோறுக்கு நம்ம வந்து சாப்பிடலாம். வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இது வந்து டெக்கரேஷனுக்காக நான் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் கருவேப்பிலையை வந்து தூக்கி கீழே போட்டுற வேணாம். நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை துவையல் அரைக்கையில் நம்ம போட்டு இதை அரைச்சிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹும்மா. இன்ஷா அல்லாஹ் வந்து சேமியா பிரியாணி செய்வது எப்படிங்கிறது நம்ம வந்து வீடியோவை பாருங்கள். அல்லாஹ்வின் சிறப்பு வீடியோவை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் சேமியா பிரியாணி எப்படி செய்வதுங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். இது நான் வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் 4 பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹும்மா. இன்றைக்கி வந்து சேமியா வச்சு சேமியா வறுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் சேமியா வச்சு ஒரு பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது பார்ப்போம். நம்ம கைமா இருக்குங்களா சேமியா 200 சேமியா 150 கைமா வச்சுருக்கேன்.
அதுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான ஜாமான் பூராம வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த இலை, அன்னாச்சி பூ, ஜாதிக்காய் எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த இது எலுமிச்சம்பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழம், இஞ்சி, வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு. ஏன்னா இது வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள் எல்லாமே வந்து வீட்டிலையே பொடி பண்ணது, கடை பொடி கிடையாது. மிளகா பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு தக்காளி, பல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாக்கீரை, பச்சை மிளகாய். காரம் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி, எங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் போதும். அதனால நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ இந்த கறியை வந்து வேக வச்சு காட்டுறேன். சேமியா வறுத்து வச்சுட்டேன். இதை வந்து சட்டியில் வேக வச்சு நம்ம தனியாக வந்து எடுத்துக்கிறலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன் கறியை. நான் இதோட ஒன்றா தாளித்து விட்டால் சேமியா வந்து ரொம்ப மெல்லிசானது, சீக்கிரம் வெந்துடும். கறி கொஞ்சம் வேகாது. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்குற வாசி வந்து கறி வந்து கொஞ்சம் வேகாது. அதனால் வந்து இப்படி நல்லா வந்து சட்டியில் வதக்கிக்கலாம். இது கூட சேர்த்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சம் இதை போட்டு நம்ம அப்படி வேக வச்சுக்கலாம். அதுலேயே கறியிலே வந்து தண்ணி இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா போதும். கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு அரை கிளாஸ், சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் ஊற்றினா போதும். இது வந்து நல்லா வேகட்டும். நல்லா வேகட்டு. இது கூட சேர்த்து லைட்டாக கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சம் இந்த அளவுக்கு இந்த கறிக்கு வந்து உப்பு பிடிக்கிறதுக்காக வந்து ஓரளவுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து சிம்மிலே கறி வேகட்டும். வெந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதை வந்து வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிடுவோம். பாத்திரத்தில் மாற்றினாதான் வந்து அந்த தண்ணி வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கணக்கு வைக்க தெரியும் நமக்கு. தண்ணி வேறு பாத்திரத்தில் வந்து இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சுன்னா அதில் உள்ள தண்ணியை வேறு இதில் மடித்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த வந்து தேங்காய் எண்ணெய் 75 எண்ணெய், தேங்காய் எண்ணெய் 100 எண்ணெய்க்கு கொஞ்சம் குறைச்சி. நீங்கள் நெய் ஊற்றுறதா நெய் ஊற்றிக்கலாம், நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். நம்ம முந்திரி பருப்பு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நம்ம தேவைன்னா நம்ம போட்டுக்கிறலாம். வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் பண்ணது, தக்காளி, வெள்ளைப்பூடி, கூட நம்ம வந்து மிளகாப்பொடி, நல்ல சீரகத்தூள் எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிறோன்னா இப்போ இந்த கறி வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இது கூட சேர்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் சாறு அதையும் நம்ம ஊற்றிக்கலாமா.
வேறு கூட இந்த கறி வந்து 1/2 கிளாஸ் தண்ணி அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வேஸ்ட் ஆக்காமல். இப்போ வந்து இது தண்ணி எவ்வளவு நம்ம வந்து ஒரு 200 மில்லி. ஏன்னா கறியெல்லாம் நம்ம தண்ணியை வேக வச்சுருக்கோம்ல, அதனால் வந்து ஒரு 200 மில்லி. இது வந்து சும்மா இருக்கட்டும். கொதி வரமுன்னே வந்து அந்த சேமியாவை நம்ம சேர்த்துக்கிடுவோம். வந்து மசாலா கொதிக்கிற லெவலில் இருக்குமா அந்த சேமியா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் வந்து இப்போ நம்ம வந்து போட்டாச்சு. இதுக்கு நம்ம உப்பு இது கூட சேர்த்துக்கிடுவோம். உப்பு நம்ம வந்து கறிக்கு வந்து ஒரு பிஞ்சு தான் நம்ம போட்டிருக்கோம், போட்டு வேக வச்சுருக்கோம். இதுக்கு வந்து உப்பு வந்து தேவைப்படுறது ரொம்ப முக்கியம். உப்பு வந்து பார்த்து கவனமாக போட்டுக்கணும். நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம். இப்போ வெந்துருச்சுமா. ஓயாமல் நம்ம கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேணாம். இது சேமியானால் வந்து உடஞ்சி வந்து கூலாக போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்கும். போதும். இப்போ இந்த அளவுக்கு போதும். நம்ம சட்டியில் வச்சுருக்கனால இந்த அளவுக்கு போதும். இதை நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி இது சைடிஷ்க்கு வந்து நம்ம வந்து வெங்காய சட்னி வச்சு இப்போ சைடிஷ்க்கு தட்டில் நம்ம கொஞ்ச நேரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த இதுலேயே இருக்கட்டும், அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்ககிட்ட சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் வந்து சேமியா பிரியாணி செய்கிறது எப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் வந்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்கத்துஹு.